கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் நான் உங்களை மீண்டுமாய் வாழ்த்து வரவேற்கிறேன். கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா there are 66 புக்ஸ் இருக்குது, 66 புஸ்தகங்கள். பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடு எல்லாவற்றிலுமே கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய பிறப்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம் பார்த்தீங்கன்னா we could see more than 44 prophecies about Jesus Christ's birth itself. இயேசு கிறிஸ்துவை குறித்து கிட்டத்தட்ட 300 தீர்க்க தரிசனங்களுக்கு மேலாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கங்க ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் பேசியிருப்பார்கள். அவருடைய பிறப்பு குறித்து மாத்திரம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு தீர்க்க தரிசனம். ஜெனசிஸ் ஆதி ஆகமத்தில் 3வது அதிகாரம் 15 பிதாவாகிய தேவன் தான் முதலில் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி செலுத்தலாமா? God the Father prophesied about the birth of Jesus Christ. Genesis 3:15. இது மாதிரி நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா 7:14 அழகாக சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு வசனம் எஸ்ஐயாவில் 9வது அதிகாரத்தில் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்றதும். அந்த வசனங்களை நீங்களும் நானும் உற்று கவனித்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பாலகன், பேபி இஸ் born but the son is given அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்கும். கிறிஸ்து பிறப்பது இல்லை, இயேசு தான் பிறந்தார். கிறிஸ்து கடவுள், அவர் மனிதனாக இயேசுவாக வந்தார். அதனால தான் அந்த இடத்துல வசனம் எப்படி சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏற்கனவே இருந்தார், அதை தான் நம்மளுக்கு மனிதனாக இயேசுவாக கொடுக்கப்பட்டாங்க. அதுதான் அந்த வசனத்திலே சொல்லுகிறது. கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா எனப்படும் என்று ஒரு 5 நாமங்களை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் மனிதனாய் பிறக்க வேண்டும். ஆனால் மனித கணவன் மனைவி என்கிற உறவிலே பிறக்கும்போது அதிலே பரிசுத்தம் இருக்க முடியாது. ஆனால் தேவன் மனிதனாய் பிறந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். அவர் என்ன பண்ணார், ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யோசேப்பு என்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணின ஒரு பெண்மணி தான் மரியாள் என்ற அருமையான ஒரு பெண். ஆனால் அவங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மரியாள் என்ற பெண்மணி ஒரு நாள் கர்ப்பமுற்றார்கள். வானதூதர் அவங்கள சந்தித்தாங்க. உன்னத பலன் அவங்க மேலே இறங்கினது. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவங்களிடத்துல கர்த்தர் என்ற இயேசு என்ற குழந்தை உள்ளே உற்பத்தி ஆனது. அப்போ அவருடைய பர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒரு மனிதனாய் பிறந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனுடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை போல அறிவிக்கப்பட்டதாக சரித்திரத்தில் எங்கும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அறிவித்தது மாதிரி ஈவன் புத்தர் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அறிவித்திருக்கிறார். நீங்கள் அந்த கால மற்ற வேதங்களில் கூட பார்த்தீங்கன்னா இயேசு பிறந்தாக வேண்டும் என்கிற குறிப்புகள் இருக்கிறது கல்வெட்டுகளிலே. என் அருமையான சகோதரனே, அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு. தேவன் மனுஷனா நம்ம மத்தியில் பிறந்தாங்க. ஆனால் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல், திருமண உறவு இல்லாமல், கல்யாணம் ஆகாததற்கு முன்பே அவர்கள் கருதரித்து ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும். அப்படிதான் இயேசு ஒரு மிராக்குலஸ் கன்செப்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்ல முடியும். என் அருமையான சகோதரி, இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, there must be a purpose for every birth. நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதற்கும் ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும். சும்மா செஞ்சோம் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் கூட அது கூட ஒரு நோக்கம் தான். என்னை பொறுத்த வரையிலே இயேசு பிறந்ததற்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். வேதத்தில் அநேக காரியங்களை சொல்லுகிறது. அவருடைய பிறந்ததனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது.
ஏன் அவர் இந்த உலகத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த உலகத்தில் நன்றாய் பார்த்து கொள்ளுங்கள். ஜெனசிஸில் முதல் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம், பூமியானது என்னவா இருந்துச்சா? இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இட் இஸ் வாய்ட், இட் இஸ் எம்ப்டி, it is darkness. எப்படின்னா, the darkness is hovering upon the earth அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு வசனங்கள் உண்டு. it is hovering. அதை பார்த்து கொண்டு பிதாவாகிய தேவன் சும்மா இருக்கவில்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணினாராம்? ஒளி உண்டாக கடவுது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? let there be light அப்படின்னாரு. ஐயா, ஒழுங்கின்மையை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை, வெறுமையை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர் என்ன பண்ணினாராம்? இந்த ஒழுங்கின்மையும் ஒரு வெறுமையும் இந்த பூமியிலே காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா, அந்த பூமிக்கு என்ன தேவை என்றால் இருள் இல்லாத ஒரு வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா அன்பு சகோதரனே? என்ன சொல்றாங்க? ஒளி உண்டாக கடவுது. ஒழுங்காகட்டும், பூமி சரியாகட்டும் இப்படியும் சொல்லியிருக்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இருள் நீங்கும்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒளி உண்டாக கடவுது, let there be light, be light அப்படின்னு சொல்லி ஒரு thunderous command has started from our heavenly Father. அப்படிதான் வேதத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமி இருளினால் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அன்னைக்கு பூமியே இருளாய் இருந்தது. இன்னைக்கு மனிதன் அங்கே ஒரு சில ஏரியாவில் இருளாய் காணப்படுகிறான். அன்னைக்கு பூமியே சரியில்லாததுனால ஆண்டவர் ஒளி உண்டாக கடவுதுன்னாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் சரியாக வேணும். எல்லோரும் இருளோடு இருக்கிறார்கள். நிறைய வகையான இருள் இருக்கிறது. பாவம் என்ற இருள், மரண பயம் என்ற இருள், இது மாதிரி வியாதி என்ற இருள், சாபம் என்ற இருள்னு சொல்லி நீங்க என்னென்னமோ இருள் சொல்லலாம். இதெல்லாம் ஆண்டவர் தனியாக செய்ய முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியாது. தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு ஆத்மாவிலும் உள்ள இருளிலே பூமியை எப்படி இருளிலிருந்து நீக்கினாரோ ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்த்து ஒளி உண்டாக கிடவது என்று சொல்லதான் அவர் பிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் பிறந்ததனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, டு ஷைன் இன் எவரிஒன்ஸ் லைஃப். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாட் இன் மை லைஃப் ஒன்லி, நாட் இன் யுவர்ஸ் லைஃப் ஒன்லி, இன் எவரிஒன்ஸ் லைஃப். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரத்திலே நீங்கள் 8வது வசனத்தை படித்தீங்கன்னா, 16வது வசனத்தை படிச்சீங்கன்னா சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவனுடைய ஒரு கேரக்டரைசேஷனை ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, he is love அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் அருமையான சகோதரனே சகோதரியே, அப்ப உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன இருள் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். என்ன பிரதர், என்னுடைய ஸ்கின்னை பார்த்து சொல்லிட்டீங்களா, இல்லை என்னுடைய உள்ளத்தை பார்த்து சொன்னீங்களா அப்படின்னு நீங்களும் நானும் ஒரு கேள்வியை எழுப்பக்கூடும். உங்கள் ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு இருளில் வாழ்கிறீர்கள், எவ்வளவு வெளிச்சத்தில் வாழ்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? நம்மளுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம நம்மளுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா சிவாஜியே தோக்கிற மாதிரிலாம் நம்மளாம் நடிக்கிற ஆட்கள் இல்லைங்களா? நம்மளால் பர்ஃபெக்டாக மற்றவங்களுக்கு முன்பாடி சரியாக இருக்க முடியும். ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில் யோசிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும், வேற எம் ரைட், வேற எம் ராங். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா சகோதரி? ஆண்டவர் பார்த்தாரு, நான் ஒளி, என் சாயலில் படைக்கப்பட்டவனும் ஒளியின் வடிவமாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? I am created all the human beings in my own image. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நான் ஒளியா இருக்கிறேன்னா என்னுடைய இமேஜும் ஒளியை தான் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? நான் தேவனுடைய சாயலா இருக்கிறதுனால நான் அவர் எப்படி பண்றாரோ நான் அது மாதிரி தான் வாழணும். ஆண்டவர் இந்த உலகத்துல பாவங்கள்லாம் நிறைந்தவன பார்த்தாரு, நம்மளே மனிதனாய் பிறந்து இந்த ஜனங்களுடைய இருளை நீக்கினால் ஒளியே இவர்கள் இருள் நீங்காது என்று சொல்லி அவர் மனிதனாய் தோன்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இல்லைனா எல்லோரும் ரட்சிக்கப்பட கிடவார்கள், எல்லோரும் சுகமாக கிடவார்கள் அப்படி சொல்லியிருக்கலாம் தானே? சொல்லலையே. பூமியை எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணாரு. ஓ பி லைட், மேட்ரே முடிஞ்சு போச்சு. நம்மளை பார்த்து ஓ நீ
நீங்கள் பி சேவ்டு அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. ஆண்டவர் ஏதோ ஒரு சில பல காரியங்களை எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு அலையா சொல்லலாமா? அதனால தான் இயேசு மனிதனாய் பிறந்தார். என் அருமையான சகோதர சகோதரி, இன்னைக்கு உலகத்தில் நீங்களாம் நானும் பார்க்குறேங்க. இன்னைக்கு ஒரு சில பேர்லாம் முக்கியமான பிள்ளைங்களாம் கூட காணோம். ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அவங்க 1008 சரியான காரணத்தையும் சொல்ல முடியும். அதை நம்புறதும் நம்பாததும் நம்மளுடைய இஷ்டம். ஆனால் அவங்கள பொறுத்தவரை சரியான உலகம் பிரதர், நம்ம நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருப்போம், அவளோடு எதிர்பார்த்துருப்போம், வர முடியாமல் போயிருக்கோம். சில நம்ம அவங்கள பொறுத்தளவில் அவங்களுக்கு இதோட ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸு. உலகம் எப்படி இயங்குது அப்படின்னா தேவன் சார்ந்து அல்ல, அவனுடைய தேவைகளை சார்ந்து இயங்குகிறது. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? அவனுக்கு எனக்கு ஒரு ப்ரியாரிட்டி டாப்பாக தெரியுது, ஆனால் நான் எனக்கு உரிய ஒரு ப்ரியாரிட்டி உங்களுக்கு வெரி லோ கேட்டகரியாக தெரிஞ்சிடும். இன்னைக்கு உலகங்கள் அப்படி போகிறதுனால தான் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ற அறிவு இல்லாததினால் என்னால் சரியாக இயங்க முடியவில்லை. எதையோ தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் எங்கெங்கோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எதையோ தேடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதை இழந்தோமோ அதை தேடுவதற்கு பதிலாக அதற்கு ஈடாக அதை ரீப்ளேஸ் பண்ணும்படியாக வேற எதையோ நம்ம தேடி போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நம்மளுடைய ஓட்டங்கள் நிறைய நேரம் அப்படிதான் அருமையான சகோதரிய ஓடுது. இன்னைக்கு சில பேரை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா பயங்கரமான பணக்காரன் ஆகணும் பிரதர். சில பேர் கேட்டிங்கன்னா நான் தான் ஹை போஸ்ட்டில் இருக்கணும் அப்படிம்பாங்க. சில பேர் கேட்டிங்கன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. உலகத்தில் பெரிய பணக்காரன் லிஸ்ட்டில் எவனோ ஒருத்தர் இருக்க தான் செய்கிறான். உலகத்தில் பெரிய இன்டெலிஜென்ட்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி சம்படி. நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களோ இல்லையோ அப்படி வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். நீங்கள் இஃப் யூ கோ அண்ட் ஆஸ்க் them, if you go and speak to them, do you have any peace in your life? Do you live with joy in your life அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கிற பதில் அவர்களிடத்திலிருந்து வராது. ஒரு இலையை சொல்ல முடியுமா? 100க்கு 90 ஒருவேளை பொய்யா சில பேர் சொல்லலாம், நான் பயங்கரமான சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் 100க்கு 90 பேருன்னு வைத்துக் கொள்ளலாம். நம்மளுடைய பர்சன்டேஜ் கணக்குப்படி அவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சூனியம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் சில பேரை பார்த்துருக்கிறேன், படுக்கிறதுக்கு இந்த மாதிரி பெட்டில் வாங்கி படுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வாங்கிக்கிட்டு தூக்கம் வரலைன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களை நம்ம பார்த்துருக்குறோம். தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வராத ஆட்களை பார்த்துருக்குறோம். ஏசி அறையில் உட்காந்தும் தூங்க முடியாத ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி உலகத்தில் நம்ம நினைக்கிறோம் வசதிகள் இருந்தால் எல்லாம் சரியாயிடணும். அப்படி கிடையாது. தேவன் எனக்கு வைத்திருக்கிறது இந்த உலகம் தர முடியாது. ஒரு அலையா சொல்லலாமா? முதல் காரியமாக நான் உங்களோட அன்பா நான் சொல்ல வரது, இந்த உலகத்தினால் நீங்களும் நானும் சந்தோஷமாகவோ நீங்களோ நானோ சமாதானமாகவோ இருக்க முடியாது. என் தேவன் மாத்திரம்தான் எனக்கு சந்தோஷத்தை தர முடியும். என்னை படைத்த கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு ஒரு சமாதானத்தை தர முடியும். ஒரு அழகிய சொல்லலாமா? அருமையான சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட 2-3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக ஏவப்பட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இந்த கிளவுட்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இதுதான் நான் பேச போறேன். உங்களுடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபையில எப்படி பூமியில் உள்ள அந்த ஒரு இருள ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ there are few clouds which is preventing me from seeing the light of God in my life. ஒரு அலையா சொல்றீங்களா? இது நம்ம வாழ்க்கையில தடை பண்ணுகிறது. இதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. லூக்கா 2வது அதிகாரத்தில் நீங்களும் நானும் அருமையாக பார்த்தோம். அருமையான சகோதரி, தேவதூதன் 9வது வசனமும் இப்படி சொல்லுகிறது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. என்னவா? அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரனே, ஒரு மனிதனை சுற்றி தேவனுடைய மகிமை பிரகாசிக்குது. ஆதாம் ஏவாள் என்ற ஒரு மனிதனை ஆதாமை படைத்தாரு, அவனுக்கு ஏற்ற துணைவியா ஏவாளை படைத்தாரு. வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா மரத்து கனி புசிக்கலாம்ப்பா, ஆனால் இந்த மரம் இருக்கு பற்றியா, ஒரு நடுவில் ஒரு மரம், அதை மாத்திரம் நீ புசிச்சிடாத, சாப்பிட்டீங்கன்னா நீ செத்து போயிடுவ அப்படிங்கிறாரு. நம்ம அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி அதையே பார்த்துக்கிட்டு அதையும் சாப்பிட்டு தம் புருஷனையும் அந்த அம்மா என்ன வந்து சாப்பிட வச்சிருச்சு. குடும்பமாய் பாவத்தில் விழுந்தார்கள். ஒரு இளைஞ சொல்ல முடியுமா?
அப்ப பாவம் ஆதி மனிதனாகிய ஆதாம் இடத்திலிருந்து வந்தது. ஆண்டவர் தேவ சாயலிலே ஆதாமை படைத்தார். தேவ சாயலை படைக்கும் போது தன்னுடைய மகிமையின் பிரகாசத்தை அவனுக்குள் வைத்திருந்தார். வேதம் சொல்லுது, ரோமர் 3:23, ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னொரு வசனம் அழகாக சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். ஒரு அழகியா சொல்லலாமா? நீங்களும் நானும் பாவம் செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, we are losing the glory of God in our lives. ஐயோ எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, we are losing the God's glory in our lives. ஆனா நீங்களும் நானும் எதற்காக படைக்கப்பட்ட அவருடைய சாயலை, அவருடைய மகிமையை பிரகாசிக்கும்படியாக ஒரு பிள்ளையாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம். இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளோட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த இருளையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஒரு அழகிய சொல்ல முடியுமா? யோவான் 1வது அதிகாரத்தில் 1 7 வசனங்களை குறித்து வைத்தீங்கன்னா அது இப்படிதான் சொல்லுகிறது, அவருள் இருளில்லை, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஒளி. அப்ப இந்த பூமியில ஒளி உண்டாக கடவுதுன்னு சொன்ன மாதிரி, இந்த மாமிசம் என்கிற பூமியில என் இயேசு ஒரு ஒளியை உண்டாக்குனாதான் என் வாழ்க்கையில உள்ள ஒரு டார்க்னஸ் ரிமூவ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஹலோ ஏன் சொல்றீங்களா? எல்லாரும் ஒவ்வொரு நீங்க ஒரு டைப்ல பாவம் செய்வீங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு டைப்ல செய்வாங்க. ஆனா காமனா பாத்தீங்கன்னா எல்லாம் பாவம் தான். இந்த மனிதர்கள் இவர்களுக்குள்ளார தேவனுடைய மகிமை இருக்கணும். ஆனா வேதம் சொல்றது இவர்களை சுற்றி தேவனுடைய மகிமை பிரகாசித்தது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றாரு, அப்பா ஒருவேளை நீ என்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட உனக்குள்ளார நான் தேவ மகிமையா இருக்கணுமே, ஆனா உன்னை சுத்தி நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். உன்னை சுத்தி ஒரு மகிமையா ஏன் தெரியுமா வந்திருக்கிறேன்? ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய இருளை போக்கி உனக்குள் அந்த மகிமையை வைக்க வேண்டும். ஒரு அழலையா சொல்லலாமா? The manifestation of God's power in our life, that is the primary important in our lives. நம்மளுக்கு எவ்வளவு உலகத்தில் பெரிய பெரிய அதிகாரங்கள் இருந்தாலும் தேவன் எனக்குள் செயல்பட வேண்டும், தேவன் எனக்குள் செயல்படக்கூடிய அதிகாரங்கள் வரும்போதுதான் என்னுடைய டிவினிட்டியினுடைய கோலை நான் அட்டைன் பண்ண முடியும். ஒரு அழலையா சொல்ல முடியுமா? எனக்குள் தேவ மகிமை இறங்கக்கூடிய அதிகாரத்தை நான் அவருக்கு கொடுக்கும் போது நான் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சர்வ வல்லவருடைய பிள்ளையாக நான் வாழ முடியும். இன்னைக்கு இந்த இடையர்கள் மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாவம், அதனால தான் அந்த பாவம் இருக்கிறதுனால தேவனுடைய மகிமை உள்ளே போக முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒப்பு கொடுத்தினா என்னுடைய மகிமையை உள்ள வச்சிருவேன். நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்தினா, இஃப் யூ சப்மிட் டு மீ, ஐ வில் pour out my glory once again in your life. ஸோ அலையா சொல்லலாமா? அதுதான் இந்த இடத்துல எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு மாத்திரம்தான் இயேசுன்னு. அப்படி இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற மூச்சு விடுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் இயேசு 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 தான் தேவை. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா சகோதரனே சகோதரி? எல்லாருக்கும் இயேசு தான். அதனால தான் இந்த இடத்துல சொல்லுங்க, யூத ஜனம், இஸ்ரவேல் ஜனம் அப்படின்னா இல்லை, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா, குட் நியூஸ். அதுதான் இயேசு. நம்மலாம் எதுக்கு ரோட்டில் போய் கேரல்ஸ் பாடுறோம்? சில பேர் வீட்டில் போய் இயேசு கிறிஸ்துவ பிறப்பை ஏன் பாடுறோம்? இட் இஸ் a குட் நியூஸ். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஐயா, அவர் பிறந்ததுனால எனக்கு என்ன ஐயா? உனக்குள் உள்ள இருள் நீங்கும், உனக்குள் தேவனுடைய மகிமை திரும்ப வரும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிறப்பினுடைய முக்கியமான ஒரு காரியம். நான் இருளாய், உங்க பிள்ளை சரியில்லாமல் இருக்கிறத நீங்களும் நானும் விரும்புவோமா? என் பிள்ளை சரியில்லாமல் இருக்கிறத நான் விரும்புவேனா? உங்க பிள்ளைங்க சரியில்லாமல் இருக்கிறத விரும்புவீங்களா? எப்பாடுபட்டாவது நீங்கள் அதை சரி பண்ண முயற்சி செய்வீங்க. சாதாரண ஒரு தாயும் தகப்பனுமா இருக்கிற உங்களுக்கு எனக்குமே இவ்வளவு ஒரு அன்பு இருக்கிறது என்றால், அந்த சராசரனை படைத்த தேவன் தகப்பன் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருப்பாரு. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? அப்படிதான் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கிறாரு. என்ன ஒரு நாள் ஆண்டவர் அப்படிதான் தொட்டார். ஹல்லேலூயா. நான்லாம் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் சரிதான், நம்ம தான் பர்ஃபெக்டான ஆள்னு. ஆண்டவர் தொடரும்போது தான் தெரிஞ்சிச்சு, உலகத்தில் உண்மையிலே நான் ஒரு அயோக்கிய ராஜனாவே வாழ்ந்திருக்கேன். ஒரு அழகிய சொல்லலாம், என் ஃபுல் நேம் ஆரோக்கியராஜன், பயந்தராஜன். பார்க்குறவங்கலாம் ராஜனை போல வருமா? பர்மா காலனியில் போய் கேட்டிங்கன்னா எல்லா வேலையும் நான் நல்லா போயம்மா, நான் அப்படி தான் நினைப்பேன், அவ்வளவு நல்லா நடிச்சிருக்கமே அப்படின்னு சொல்லி.
அதுக்கடுத்தாலும் நல்ல பையன் ராசா நல்ல பையன். ஆனால் என்ன ஆண்டவர் 33 வயசில் ஆகஸ்ட் 24, 2003 தொட்டாரு பாரு சார். அன்னைக்கு தான் தெரிந்தது, ஓ how much void I was, how much empty I was, how much darkness was shadowing my life. அன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது தான் இன்னைக்கு நான் உங்களுக்குள் ஆண்டவருடைய பிரகாசத்தோடு அவருடைய கிருபையோடு அந்த வசனத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஒவ்வொருவரும் தேவன் பாரபட்சம் இல்லாதவர். என்ன தொட்ட உடனே நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். என்ன பிரதர் நாங்கள் என்ன அவ்வளோ என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டோம் நீங்களும் நானும் கேட்கலாம். இப்படி கேட்டு பாருங்க, நீ என்ன பாவம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி. நம்ம என்ன சிந்தனையிலே சில சமயம் பாவம் செஞ்சிடறோம், செயல்களிலே பாவம் செய்கிறோம், சொற்களிலே பாவம் செய்கிறோம், ஏதாவது ஒரு வகையில். அதாவது அந்த அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய வீரியத்தன்மை வேணால் குறைவாக இருக்கலாம், கூட இருக்கலாமே தவிர பாவம்னா பாவம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறாரு. நீ இழந்து போன மகிமையை ஆண்டவர் தன்னுடைய பிறப்பின் மூலமாய் திரும்ப தர வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பர்பஸ், He wants to give His glory again to you and me. திரும்பவும் கொடுத்து உங்களை என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் நம்ம இன்னைக்கு சில பேருக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். சில பேர் என்ன பிரதர் உலகமே பாவத்தில் இருக்குது, நான் மாத்திரம் திருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சில பேர் இப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன், சேஞ்ச் அப்படின்னா அதனுடைய ஆக்சுவல் அர்த்தம் என்ன தெரியுமா? இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் செல்ஃப். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் மை செல்ஃப். என்னகிட்டேருந்து வந்தால் தான் அதுக்கு பேர் மாற்றம். அல்லேலூயா. நான் மாறாமல் நீ மாறினா நீ மாறினதே என்னால் புரிந்து கொள்ள முடியாது. சேஞ்சஸ் ஷுட் ஹேப்பன் from the personal soul. அங்கேருந்து ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு. என் அருமையான சகோதரனே சகோதரி, இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்ட ஜனங்களாக கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு இந்த தேவ செய்தியை கொடுக்கிறாரு? என்னை நேசிப்பது போல உங்களையும் நேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தவர் பிதாவாகிய தேவன். யோவான் 3:11 அதுதான் சொல்லுது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். Why he loves us like anything. என்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி உங்களையும் நேசிக்கிறார். சகோதர சகோதரியா, ஒருவேளை நீங்க இயேசுவை அறிந்து வைத்திருக்கலாம், தெரிந்து வைத்திருக்கலாம், ஆனா இதை விட நான் சொல்லுகிற முக்கியமான காரியம், உனக்குள் இயேசு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டியமா? எனக்குள் இயேசு பிறக்க வேண்டும், எனக்குள் தேவனுடைய மகிமை திரும்ப வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் என் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். யோவான் 8வது அதிகாரத்தில் 1-11 வசனத்தை குறித்து கொள்ளும். ஒரு விபச்சார ஸ்திரீ விபச்சாரம் பண்ணும்போது கையங்களவுமாக பிடிபடுகிறாள். அவளை இயேசுவின் இடத்துல அழைத்து வருகிறார்கள். விபச்சாரம் பண்ணணும், பயங்கரமான பாவம் அது. ஒரு விபச்சாரம் பண்ணிடுச்சு. ஆனால் அந்த யூதர்கள் இயேசுவின் இடத்துல அந்த மனுஷியை கொண்டு வந்துக்கிட்டு, மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட சட்டத்தின்படி இப்படி பாவம் செய்கிறவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன சொல்றீங்க? நீர் தான் தேவனுங்கிறிய, தேவனுடைய குமாரனுங்கிறிய, நீ என்ன சொல்ற வர அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, கீழே குனிஞ்சுக்கிட்டு அவரு பேசாம எதையோ ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த கூட்டம், யூத கூட்டம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு அந்த கூட்டத்தை நிமிர்ந்து பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதல்ல கல்லறி அப்படிங்கிறாரு. எப்படி? I give you the authority, I give you the rights. If anybody doesn't commit any sin so far in your lives, you can throw the stone on her அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்த்தோம். நல்ல பயல்வோம், எல்லா பயலும் போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கவனிக்கிறீங்களா அருமையான சகோதர சகோதரி? எல்லா பயலும் என்ன ஆயிட்டான்? அந்த இடத்துல இருந்து எப்படி போயிட்டாங்க? அப்படியே கல்லை போட்டுட்டு. ஏன்னா இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம இன்னைக்கு ஈஸியாக மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோம். உன் அளவுக்கு நான் பாவி இல்லை அப்படிங்கிறோம். நீனும் பாவி தான், அதை புரிந்து கொள்ளணும்.
உன் அளவுக்கு நான் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணதில்லை அப்படின்னு சொல்ல வரோம். ஆனால் ஆண்டவர் காமனாக சொன்னார், உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவர்கள் நீங்கள் கல் எறியுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் யார் செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்ல, நீ பாவமே செய்யலைன்னா நீ தாராளமாக கல் எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவேன். வேதம் சொல்லுது, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா எல்லாம் கல்லை போட்டுட்டு போயிட்டான். முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீ காலைல தியானிக்கும் போது. It is not how you come to Christ is important. How you go off from His presence is highly important. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த விபச்சாரம் பயங்கரமான பாவம் செய்தவளோ இயேசுவை விட்டு போகவில்லை. அவன் அந்த இடத்திலே குனிந்து தேவனோடு கர்த்தரோடு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கல்லெறிய வந்த ஆட்கள் எல்லாம் போட்டுட்டு என்ன போயிட்டான்? ஓடியே போயிட்டான். அப்படியே போயிட்டான். மனசுல இருதயத்தில் குத்தம் உண்டாகி ஆண்டவர் கொஞ்ச நேரம் கழிச்சு நிமிர்ந்து பார்த்து, ஸ்திரீயே உன் மேலே யாருமே கல்லெறியலையா அப்படின்னாரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஆதங்கமாக தான் கேட்டிருப்பாரு. எல்லா பேரும் பாவியாக இருக்கிறானே, ஒருத்தன் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு பரிசுத்தவான் கூட இல்லாமல் போயிட்டானே, ஏன்னா எல்லாருமே இருதயத்தில் குத்தப்பட்டுட்டு போயிட்டாங்களே. ஆண்டவருக்கு பார்க்குறாரு, உன் மேலே யாருமே கல் எறிகிறது துணியவில்லையா? வேதத்தில் அந்த வசனம் அப்படி தான் சொல்ல, துணியவில்லையா? இல்லை ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நானும் உன்னை தீர்ப்பிடேன். ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாதே. கரங்களை தட்டி ஒரு விஷயம் அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். நானும் உன்னை தீர்ப்பிடேன். ஹல்லேலூயா. அந்த சராசரங்களையும் படைத்தவர். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களோட மற்றவங்க ஒருவேளை ஒரு சில விஷயங்களை குறைவாக இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு நாள் ஏளனமாக பார்த்துறாதீங்க. நீங்கள் எவ்வளவு ஒர்ஸ்ட்டுங்கிறது இயேசுவுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ வேணால் நான் பயங்கர பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நான் கூட ஏமாறலாம், இயேசு ஏமாற மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, the very purpose of my birth is not to condemn you, to save you. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க வந்தேனே ஒழிய அவர்களை தண்டிக்க இல்லை. மத்தேயு 1:21 அதை தான் சொல்லுகிறது. நான் ரட்சிக்க வந்தேன். இட் இஸ் மை பர்பஸ் ஆஃப் மை பர்த். ஹவு ஐ கேன் கோ அகெயின்ஸ்ட் மை பர்பஸ்? ஆண்டவர் சொல்லிட்டு, நானும் ஐ அம் நாட் கோயிங் டு கண்டெம் யூ. கோ அவே பட் டோன்ட் சின் எனிமோர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார், இனி பாவம் செய்யாத. மிரட்டி அனுப்பலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இனி பாவம் செஞ்ச தலையில் விட்டு அடிச்சிருவேன் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அந்த அன்பும் அதிகாரமும் உள்ள அந்த ஒரு பரிசுத்த வார்த்தை அந்த மனுஷன் இனி பாவம் செய்ய வைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்படிதான் ஆண்டவர் அனுப்பினார். இயேசுக்கிட்டே இந்த விபச்சார ஸ்திரீயும் வந்தா, ரொம்ப யோக்கியம் பரிசுத்தவான்னு சொல்ல யூதர் கூட்டமும் வந்தது. இவள் ஒருவள் தான் தேவனுடைய மகிமையும் ஒளியும் உள்ளே பிரவேசித்தவளாய் போனாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதான் நான் சொல்றேன், how you come to the Christ, it is not very important. How you live, how you go from His presence, that is very very important. இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம், நல்ல பாட்டை கேட்குறோம், ஆடுறோம், ஓடுறோம், எல்லாம் பண்ணிட்டு வெளியில் போனோன்னே உலகத்தில் உள்ளவனோட நம்ம பயங்கரமாகவும் வாழ முடியும். இருக்குதா இல்லையா? அப்போ நான் தேவனுடைய மகிமையை தாங்கினவனா எப்பொழுதுமே வாழ வேணும். இனி பாவம் செய்யாதனா எது வரைக்கும்? எப்பயுமே. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? கிறிஸ்து எனக்குள் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இனி இருள் எனக்குள் வரவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? இனி இருள் எனக்குள் வரவே கூடாது என்கிற ஒரு நோக்கம்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி பாவம் செய்யவே கூடாது நீ அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான கட்டளை. என் அருமையான சகோதரி, ஆண்டவர் பிறந்தனுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். அகில உலகத்தினுடைய பாவங்களை தீர்க்கிற கிருபாதாரண பழியாக வந்தவர் அப்படின்னு 1 யோவான்ல 2வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது. அகில உலகம்னா என்ன? எல்லா உலகத்தினுடைய பாவத்தையும் தீர்க்க கிருபாதாரண பழியாய் வந்தவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. உன்னை சுற்றி மகிமை இருக்கிறது பெருசு இல்லைப்பா, உனக்குள் என்னுடைய மகிமை இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவர்களை சுற்றி, இந்த இடையர்களை மெய்ப்பர்களை சுற்றி, the Shekinah glory has fall upon this church. My question is, has it fall upon your heart?
Has it fall upon your soul? Has it fall upon your mind? Hallelujah. ஏன் தேவனுடைய சபையிலே தேவனுடைய மகிமை ஊற்றப்படுகிறது? அது அந்த தேவ சபையிலே கூடுகிற ஜனங்கள் மேலே வர வேண்டும் என்று சொல்லி. That is the main purpose. நம்ம எல்லாம் அப்படி பார்த்து அப்படியே போறோம். ஏமாந்து போகக்கூடாது. கிறிஸ்து எனக்குள் பிறந்தது உண்மை என்றால், எனக்குள் உள்ள இருள் நீங்கினது உண்மை என்றால், எனக்குள் எப்பொழுதுமே தேவனுடைய மகிமையை தாங்கின ஒரு பாண்டமாய் நான் வாழ வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்களையும், ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் இயேசு உங்களுடைய என்ன காரியத்தில் நீங்க இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுற்றி உள்ள மகிமையை நான் உனக்குள் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் உனக்குள்ளார வந்தா அது நடந்துரும். என்னுடைய ரட்சிப்பு நான் உனக்கு கொடுத்தா உன்னுடைய இருள் நீங்கி நீ நல்லா சுகமாய் வந்து விடுவாய். அதனாலதான் வேதம் சொல்லுது. யோவான் 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வசனங்கள், 1லேருந்து நீங்கள் 5 வசனங்கள் வரைக்கும் வீட்டில் குறித்து வைத்து படிங்க. ரொம்ப சொல்லுகிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது என்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. எப்படியா? யாருக்கு ஒளியா இருந்துச்சு? மனுஷருக்கு ஒளி. ஹல்லேலூயா. மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்வதில்லை. ஒரு இளநியா சொல்ல முடியுமா சகோதர சகோதரி? இன்னொரு வசனம் அதிலே சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க போகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 9வது வசனம் சொல்லுகிறது. அதே யோவான் 8வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் உடனே சொல்றாரு? இந்த ஸ்திரீயினுடைய பாவ இருளை நீக்கின என்னுடைய ஒளி இந்த உலகத்தின் இருளையும் நீக்க போதுமானது. ஒரு அலையா சொல்லலாமா? ஐயோ என்ன மன்னிப்பாரா, என்னுடைய இருளை நீக்குவாரா அப்படின்னு நீங்களும் நானும் ஒரு வேளை நினைக்கலாம். எந்த மனுஷரையும் எந்த மனுஷியையும் என் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி பிரகாசிக்க வைக்க முடியும். கரங்களை தட்டி ஒரு விஷயம் அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. இயேசு எனக்குள்ளார இருந்தா சந்தோஷம் மாத்திரம் இல்லை, எப்படி இருக்குமா? ஒரு மிகுந்த சந்தோஷம். ஒரு அலையா சொல்லலாமா? நற்செய்தியே மிகுந்த சந்தோஷத்தை எனக்கு உண்டாக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு நானும் அவர் சேர்ந்து வாழும்போது எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்காத ஆட்களை சில பேரை பார்த்துட்டோம்னா, சில பேர் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது. சில பேரை பார்க்க நம்மளுக்கு ஆசையாக இருக்கணும். அவங்கள ரொம்ப நாள் கழித்து பார்த்துட்டோம்னா நம்ம முகம் சிரின்னு யாரும் சொல்கிறதே இல்லை. நம்ம 100 வாட்ஸ் பல்பு மாதிரி சிரிக்கிறோமா இல்லைங்களா? ஏன்? ஒரு பிரகாசம் வந்துடுது. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம். சாதாரண ஒரு ஆள், எனக்கு விருப்பமான ஒரு சகோதரனை சகோதரியை நான் பார்க்கும்போதே என்னுடைய முகத்தில் இவ்வளோ பிரகாசம் வரும்போது, எனக்குள் என்னை படைத்த என்னுடைய தேவன், என்னுடைய பரலோக பரிசுத்த தகப்பன் வாழும்போது I will always live with joy. ஒரு அலையா சொல்லலாமா? பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவதூதர்கள் துதித்தார்கள். ஏன்? எனக்குள்ளார நான் உண்மையிலே சந்தோஷமா இருந்தால் தான் சமாதானமாக இருக்க முடியும். ஒரு அலையா சொல்ல முடியுமா? இன்னைக்கு காரில் வந்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் ஜான் பால் ரொம்ப சோகமாக இருந்தான். இன்னொரு சகோதரி வந்தாங்க. அவங்க இது வரைக்கும் ஜான் பாலை அப்படி மாதிரி சோகமாக பார்த்ததே இல்லை. என்னடா தம்பி உம்முன் இருக்கேன் அப்படின்னா உன்னே அப்படி தான் இருந்தான். ஏன்னா அவனால் என்ன ஒரு காரணம்னு எனக்கே என்ன வரைக்கும் தெரியாது. அவன் ரொம்ப டல்லாக இருந்தான். ஏன் அப்படின்னு, நம்ம யாரையுமே சோகமாக இருந்து பார்க்குறதுக்கு விரும்புவதே இல்லை. ஒரு அலையில சொல்ல முடியுமா? நம்ம மனைவியோ நம்ம பிள்ளைகளோ இருக்குன்னா என்ன இப்படி இருக்குது, ஏதாச்சும் ஒன்றாச்சும் கேட்டுருவோம். என்ன, ஏன் குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுருக்கிற, ஏன் இப்படி வச்சுருக்கிற, வீட்டில் செழிப்பாகவே இல்லை, ஏதோ ஏன்னா நம்மளுக்கு we don't like it. அதே போல் நம்ம மூஞ்சி அப்படி தான், நம்ம மூஞ்சி அப்படி இருந்தாலும் அப்படி தான் யாரும் பண்ணாலும் கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்களும் நானும் எதற்காக படைக்கப்படும்? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளார வந்தது நானும் நீங்களும் எப்பொழுதுமே சந்தோஷமும் சமாதானமாய் அவருக்குள் வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, we don't seek the joy and the peace in and through Christ. That is our biggest problem. We see the joy and peace somewhere else. வேற எங்கேயோ பார்த்துடுறோம். ஒரு சில நேரம் அது ஓகே ஆகுது, வீட்டுக்கு வந்தோடனே பழைய மாதிரி ஆயிடுறோம். ஒரு சில நேரம் இன்னொரு இடம் எனக்கு ஜாய் கொடுக்குற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வந்தோடனே பழைய மாதிரி ஆயிடுறோம். புரியுதுங்களா? நான் அருமையான சகோதரி. ஆனால் இயேசு என்னோட இருந்தார்னா, என் அருமையான சகோதரி சகோதரியே, என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே எந்த ஏற்றம் எந்த இறக்கம் வந்தாலும் நான் எப்பொழுதுமே நான் ஒரு பிரகாசமுள்ள ஒரு பிள்ளையாய் வாழுவேன். ஹல்லேலூயா.
நீ நம்மளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பயம் வந்துடுது, வருங்காலத்தை குறித்த பயம். இந்த யூத் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, ஐயோ 11வது எக்ஸாம் வருதுன்னு ஒரு பயம் இருக்குதும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை கடினமாக இருந்தால் ஒரு பயமாக இருக்குதும். இல்லை புது இடத்துக்கு போகிறவங்களுக்கு புது இடத்துக்கு பயமாக. நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், ஃபியர் கில்ஸ் யூ. ஞாபகம் வச்சுக்கோ. ஃபியர் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் என்ஜாயிங் யுவர் பொசிஷன்ஸ். நீங்கள் ஒரு பயத்தோடு இருந்தீங்கன்னா உங்களால் விடுதலையோடு சிந்திக்க கூட முடியாது. சகோதரிய சகோதரிய, நர்வஸாக இருந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கேள்வியை கூட பத்தக்கான்னு பண்ணிடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கிறதையும் அது ஸ்டாப் பண்ணி விட்ரும். அதனால் சொல்ல வரேன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகிமையை தாங்கினவன் கர்த்தரை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். ஒரு அலையிலையா சொல்லலாமா? எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் அன்பாக நேசிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு உள்டாவை நினச்சிடக்கூடாது. ஆனால் தேவனுடைய மகிமையை தாங்கி இருளை நீக்கின ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா, அவன் he doesn't fear about anything. ஏன் தெரியுமா? those who fear God they will never fear about anything. hallelujah. Proverbs 1:7 சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது, தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அப்புறம் ஞானத்தின் முடிவு என்ன சகோதரி? அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே சத்தரணும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அதை கண்டினியூ பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னா இடையில வேற என்னமோ இருக்குது போல அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி? தேவனுக்கு பயப்படுவது தான் ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பமே the fear of God. It ends with fear of God as well. ஒரு அலையிலையா சொல்லலாமா? It needs to be continued. It needs to end with fear of God. அதுதான் வேதத்தில் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் எனக்குள் தேவனுடைய மகிமை வந்துருச்சுன்னா என்னுடைய சூழ்நிலை ஒன்றுமே சாதகமாக இல்லை என்றாலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? பயம் நம்மளை எடுத்து போட்டுரும். வேதம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் தெளிந்த புத்தியும் அன்பும் பலமும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். வசனம் மாத்திரம்தான் நம்மளுக்கு மனப்பாடமாக இருக்குது. ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் நம்ம வாழ்க்கையில் அநேக வேளை செயல்படாமல் போங்க பிரதர், நீங்கள் மாத்திரம் இருந்தீங்கன்னா நீங்களும் பயந்துருப்பீங்க தெரியுமா அப்படின்னு நம்மளையும் சேர்த்துருவாங்க. இல்லைங்களா? சில பேர் பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் மாத்திரம் இருந்தீங்கன்னா என்னோட பயந்துருப்பீங்க பிரதர். நம்ம மேலே அவ்வளோ நல்ல அபிப்பிராயம். என்ன பிள்ளைய பற்றியெல்லாம் தேர் இழுத்து தெருவில் விடுறது மாதிரி. என்னையாது சார், நானும் பயப்படுவேன் சார். உடனே அது நவுந்தரணும். நான் பயப்படுவதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. ஒரு அலையிலையா சொல்லலாம். சில சூழ்நிலைகள் வரும்போது எனக்கு பயம் வந்து வரதான் செய்யுது சார், இல்லைன்னு சொன்னா நான் போய், ஆனால் பயம் என்னை மேற்கொள்ள நான் விடுவதில்லை. பூமியிலே அந்த டார்க்னஸ் ஹோவர் ஆனது மாதிரி என் வாழ்க்கையிலே ஹோவர் ஆகக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? எனக்கு முன்பாக சார் எனக்கு மேலே பறவை பறக்கிறது, ஐ கேனாட் ஸ்டாப் இட். ஆனால் என் மேலே கூடு கட்டுறதுக்கு நான் அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லலாமா? நீங்கள் என்ன சொல்லலாம், உங்கள் தலையில் சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம், பரவாயில்ல. கொஞ்சம் ஏமாந்தா என் தலையிலையும் கூடு கட்டும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன சார், என்ன தம்பி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நான் என்ன தெரியுமா, ஒய் எனக்குள்ள உள்ள தேவ மகிமையை நீ பார்க்கணும். உன்னோட இயேசு இருக்கிறான்னு என்னை பார்க்குறவன் சொல்லலைன்னா there is something wrong in your life. நான் அப்படி தான் பார்க்குறேன். There is something wrong. எனக்குள்ளார உள்ள மகிமை, how லைட்னா அது தெரியணுமே சார், லைட் போட்டால் தெரியும் சார். அப்ப எனக்குள்ளார ஒரு மகிமை எரிந்து கொண்டே இருக்குது, பிரகாசித்து கொண்டே இருக்குது. அது எப்படி நீங்க பார்க்க முடியல? நீங்க பார்க்க முடியலன்னா எனக்குள்ளார பிரகாசிக்கலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பயம் என்கிற கிளவுடு அதை மூடிடுச்சு. அதனால நீங்க எனக்குள்ளார உள்ள ஒரு மகிமை பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பிறந்தது என்ன தெரியுமா, என் பிள்ளைகள் இனி பயப்படவே கூடாது என்பதற்காக நான் பிறந்தேன். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி சொல்லலாம். அதனாலதான் இங்க சொல், பயப்படாதேங்கள் அந்த இடையர்களுக்கு. ஆண்டவர் பார்க்கிறாரு, யாக்கோபே நீ பயப்படாதே 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 பயப்படாதேன்னு நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் ஏன் கொடுத்திருக்காருன்னா, தன்னை நம்பி தேவ மகிமை பெற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் பயந்து வாழவே கூடாது. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? எவ்ரி ஸ்டெப் யூ ஆர் a warrior. ஹல்லேலூயா. எவ்ரி ஸ்டெப் யூ ஆர் a soldier. ஹல்லேலூயா. உன்னை நடத்தி செல்லுகிறவர் சேனைகளின் கர்த்தராகிய தளபதி. கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி சொல்லலாமா? There is no need to fear. ஹல்லேலூயா. பயம் இன்னையிலேருந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார், பயப்படக்கூடாது. என் அருமையான சகோதர சகோதரியே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் சிக்னஸ், இதெல்லாம் இந்த கிளவுட்ஸ் which prevents the light.
நோய். எல்லாருக்குமே நோய் ஏதாவது ஒரு வேலை வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய இடத்துல அவரிடத்துல பிணியாளிகளை கொண்டு வந்தார்கள், சொஸ்தமாக்கப்பட்டார்கள்னு வேதத்தில் பாட்டு. பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார், அவங்களெல்லாம் விரட்டி பிசாசை விரட்டி அவங்கள சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கில் 1ஆவது அதிகாரம் 40லேருந்து 44வது வசனத்தில் ஒரு சம்பவம். ஒரு தொழுநோயாளி வர்றான், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் ரொம்ப அழகாக, ஆண்டவரே எனக்கு தொழுநோய் இருக்குது, எனக்கு நீங்கள் சுத்தமாக்கி தரணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, நான் சுத்தமாக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா? ஒரு அலையில சொல்லலாமா? அப்பா, do you think that I am able to cleanse your leprosy? Do you think I am able to cleanse you? அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேங்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கும் சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு. கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி சொல்லலாம். ஆண்டவர் சில பேருக்கு நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம், உடனே ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு. சில பேருக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சில நேரம் சுகம் கொடுக்கறதில்ல. உடனே ஐயோ அதில் அவருக்கு வல்லமை இருந்துச்சு, இதில் வல்லமை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில் நம்ம பரிசுத்தமாக ஜெபம் பண்ணிட்டோம், இங்கே பரிசுத்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வேணுங்கிற அவசியம் அல்ல. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? அவருடைய படைப்புகளில், அவருடைய தேவசாயலில் படைக்கப்பட்ட ஜனங்களில் அவர் எப்பொழுது தன்னுடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டுமோ அது அவருக்கே தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்னுடைய கடமை, என்னுடைய நேசம் என்னவென்றால் நான் எல்லோரும் சுகமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறது என் வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதை விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த தொழுநோயாளி பாரு, ஆண்டவரை சுத்தமாக்குங்க ஆண்டவரை, உங்களால் தான் முடியும். ஏன்னா இட் இஸ் ஹேப்பனிங். அல்லேலூயா. ஒரு தொழிலாளிக்கு சுகமாகும், இன்னொரு தொழிலாளிக்கு சுகமாகல அப்படின்னா அது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஏன்னா அருமையான சகோதரனே, ஒருவேளை இந்த இடத்துல நீங்க நீண்ட காலமாய் ஜெபித்து ஒருவேளை ஒரு சிக்னஸ், ஐயோ ஒரு குரோனிக்கல் டிசீஸ் மாதிரி இருக்குதுன்னு நீங்க ஒருவேளை நினைத்து கூட உட்கார்ந்துருக்கலாம். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஜெபிங்க, தேவன் ஏற்ற வேளையில உங்களுக்கு சோத்தை கொடுப்பாரு. அது இன்னைக்கு கூட இருக்கலாம். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அது எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு பிரதர், எங்கள் பாட்டனுக்கு இருந்துச்சு, பரம்பரையாக வருதுன்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டு சர்டிஃபிகேட் கொடுக்காத. ஒரு அலையிலையா சொல்லலாமா? எல்லாத்தையும் இப்படி போக்குறதுக்கு தான் விடுதலை. ஒரு அலையிலையா சொல்லலாமா? ரொம்ப நாளாக இருந்த இருள் ஒளி உண்டாக கிடந்தணும்னு ஓடி போயிடுச்சு. ரொம்ப நாளாக இருந்த சிக்னஸ் ஆண்டவர் சுகமாக அப்படின்னா சுகமாயிரும். ஹல்லேலூயா. அந்த நேரத்திற்காய் காத்திருந்து ஜெபிப்போம். ஆண்டவர் அப்படி தான் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். என் அருமையான சகோதரனே சகோதரி, வேதம் சொல்லுது obey God's word. தேவனுடைய க்ளோரி, தேவனுடைய இருள், தேவன் மூலமாக எனக்குள்ள உள்ள இருள் நீங்கி வாழணும் அப்படின்னா எனக்குள் தேவனுடைய வசனம் உள்ளே வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? யோவான் சத்தமாக சொல்லுங்களேன். நான் 2-3 பேர் தான் உயிர் தெழுந்த மாதிரியே இருக்கிறீங்க. நல்லா அல்லேலூயானா நல்லா என் காதுகளையே நீங்கள் கத்தணும். இன்னொரு வாட்டி சொல்லாமா? அல்லேலூயா சொல்லலாம். யோவான் 6:63 சொல்லுகிறது, நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. The words which come out from my mouth is bring the life in your life. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஒளி உண்டா கடவுதுன்னா ஏதோ சொன்னாருன்னு நினைக்காத. He literally mean it. He literally meant it. The complete package, the power consist. எப்படி ஒரு விதையில எல்லா வீரியமும் இருக்கிறதோ அது போல தேவனுடைய வசனத்துல a complete package இருக்கிறது. ஒளி உண்டாகக்கூடிய அத்தனை பவர் and sources are there. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சும்மா நினைக்காத தம்பி, நான் ஒரு வசனம் சொல்றேனே அது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில it brings a spirit and life in your lives. ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பிரதர் வாழ்றீங்கன்னா, ஏதோ வாழ்றேன் பிரதர், கேட்டவன் செத்து போயிடுவான் இல்லைங்களா? ஒரு உற்சாகம் வேணான்னு சொல்லும் போது நல்லா வாழ்றேன் பிரதர், அதை கேட்டால் அவங்காலி ஆகும். என்னையா அது? ஒரு கரேஜ் லைஃபே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி என் வசனம் உனக்குள்ளார இருந்துச்சுன்னா இட் ஆல்வேஸ் brings the life in your life. Hallelujah. சார் நான் ஏதோ philosophy I am not preaching here. I am preaching the God's word. Hallelujah. அவர் சொன்னது லிட்டரலா இயேசுவே வந்து சொன்னது, நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
யோவான் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 36லேருந்து நீங்கள் 46 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒருத்தன் செத்து போயிட்டான், லாசரு என்கிறவன். லாசரு என்கிறவன் செத்து போயிட்டான் சார். he is so close, he is more or less like friend to Lord Jesus Christ. his sisters are so close to him, like family friends. ஆண்டவர் இயேசுகிட்ட, ஐயோ லாசரு வியாதியா இருக்கிறான், இயேசுவே நீங்க வந்து குணப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு கூப்பிடுகிறார்கள். இயேசு சொல்றாரு, அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்துறாரு. ஒரு அல்லேலூயா சொல்றோமா? சில நேரம் நம்ம அவசரம் கர்த்தருக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். ஏன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னே தெரியலை பிரதர். அவருடைய மகிமை இருந்து என்ன பிரதர், ஒன்றுமே ரைட்டாகவே நடக்க மாட்டேங்குது. உட்காந்துருக்கலாமா? கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லாமே உட்காந்துருக்கு பிரதர். என் கேஸும் அப்படி தான் இருக்குது. என்ன எல்லாம் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேர் சார், ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். அனுபவம் இல்லாமல் எதையும் பேசி புரிய வைக்க முடியாது. 3 நாள் ஆச்சு செத்து. அதுக்குங்கிட்டு சீஷர்கள்ட்ட சொல்கிறார், கமான் வி ஷால் கோ அண்ட் சி லாசரஸ் அப்படிங்கிறாரு. அவங்க பார்த்துருப்பாங்க, ஆகா இவரோடு நம்ம தங்கிக்கிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே நம்மளை எல்லாரும் ஊர் உலகத்தில் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. 3 நாள் கழித்து லாசருவை போய் பார்ப்போங்கிறாரு. அவன் தான் செத்து போய் 3 நாள் ஆச்சு. 4வது நாள் புறப்பட்டு போகிறார். இவர் புறப்பட்டு போனோன்னு அங்கேருந்து மார்த்தாள் முடியாடுறா, இயேசுவே நீர் மாத்திரம் இருந்தீரானால் என் தம்பி இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அழுவை. அடுத்து பார்த்தானே இன்னொரு அக்கா வர்றாங்க. யாரு? மரியாள் என்கிற அக்கா. ஆண்டவரே நீங்க மாத்திரம் இருந்தீங்கன்னா நல்ல விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது, உயிரோட இருந்து நீ சீக்கா இருந்த அப்படின்னா ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார். இந்த அளவுக்கு தான் விசுவாசம் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? எப்படி இருக்கணும் சார் விசுவாசம்? தேவனால் எல்லாம் கூடும் என்கிற ஒரு விசுவாசம். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? All things are possible. அதுக்கு பேர் தான் faith. Hallelujah. These things are possible, these things are not possible. க்கு பேர் faith கிடையாது. That is your belief. Hallelujah சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றாரு, 4வது நாள் போறாரு. அந்த 2 சகோதரிகளும் இப்படி கதறி அழும்போது அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான்னு நீ நினைக்கலையா, விசுவாசிக்கலையா அப்படிங்கிறது. ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரேன்னு ஏதோ புரிந்தும் புரியாமலும். ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் இருளை நீக்குவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நடக்காது, நடக்கிறதற்கு சாத்தியமில்லை, அது முடிந்து போனது என்று நினைத்தாலும் என் தேவனுடைய மகிமை உனக்குள் இருந்தால் அது உனக்குள் இருந்து புறப்பட்டு சரியான காரியங்களை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? That is the power of Christ. That is the power of God. ஆண்டவர் போறாரு. 3 நாள் கழிச்சு 4வது நாள் ஏன் போகணும்? யூதர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. 3 நாளும் இந்த பாடியை சுற்றி ஆத்மா வந்துக்கிட்டே இருக்குமா. எப்படி? இந்த பாடி இருக்குல்ல, அந்த டெட் பாடியை சுற்றி ஆத்மா வந்துக்கிட்டே இருக்குமா. அதுக்குள்ளார திரும்பி திடீர்னு வந்து உள்ள அவரை போனுச்சுன்னா அவனுக்கு திரும்பி உயிர் வந்துடும். இப்போ ஏசு 3 நாளுக்குள்ளார போயிருந்தாருன்னா இந்த பயல்வெல்லாம் என்ன கட்டம் கட்டியிருப்பாங்க? 3 நாளுக்குள்ளார சுற்றிக்கிட்டே இருந்துச்சு தானே, கப்புன்னு உள்ளே பூந்துருச்சு, இவர் ப்ரே பண்ணி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார்? 4வது நாள் தான் போனார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கல்ல நவுத்து அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நாறுது, நீ நான் நாடுற. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யார் நாடுறது? நம்ம தான் நாடுறோம் நிறையா நேரம் விசுவாசம் இல்லாமல். தேவனால் எல்லாம் கூடும். எனக்குள்ளார ஆண்டவர் வந்து பாவத்தை மாத்திரம் நீக்கிட்டு போயிட்டு அப்படியே விட்டுட்டு போக வரல சார். என் மூலமாய் என் வாழ்க்கையிலே எதையெல்லாம் நடக்காது, எதெல்லாம் செய்ய முடியாது நான் நினைத்தனோ, நான் வெட்கப்படும்படி எனக்குள் உள்ள விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் அதை சரி பண்ண விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்து பிறந்தனுடைய நோக்கம் just to remove the sins from your life. That is not his ultimate goal. That is the starting goal. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் நான் தேவனுடைய மகிமை பெற்றதனுடைய முதல் படி. Hallelujah. This is the first step in my Christ journey. Hallelujah. I need to run, I need to walk up. நான் அதற்காக அழைக்கப்பட்டவன். எத்தனையோ தடைகள் வரலாம், எத்தனையோ இந்த கற்கள் மாதிரி ஒரு விசுவாச குறைகள், அந்த நேரத்தில் என் தேவனால் கூடும் என்கிற காரியம் இருக்கும். அதுல நீங்க நல்ல இந்த நேரத்தில் நீங்க அப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீ நல்ல முழங்கால் படிட்டு, தேவனே it is only through you it is possible. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? It is only through you. No one can do.
நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு விசுவாசத்தோட பாருங்கள். ஒன்லி லிட்டரலி 3 words. 4வது நாள் ஒரு பணத்தை பார்த்து கிட்டத்தட்ட அவ்வளோ உயரத்துலேருந்து இந்த இடத்துல லாசருடைய பாடி அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. படி இறங்கி அந்த பணத்தை அடங்கி வச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்குது கல். ஆண்டவர் எங்கேயோ வெளியில் நின்று சொல்லுகிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? லாசருவே வெளியே வா. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? லாசருவே வெளியே வா. எல்லாரும் நல்லா முழங்கால் படிக்கணுங்கப்பா, நல்லா ஜெபிக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா சகோதரனே சகோதரன்? When the right time comes, when the right word comes, the right door will open in your life. ஆண்டவர் அப்படித்தான் பண்ணார். லாசரு வெளியே வா. What a wonderful miracle. 7 miracles happened in 3 words. லாசரு செத்து 4 சார். லாசரு, நான் சொல்லுகிற வசனம் ஆவியையும் ஜீவனையும் உண்டாக்கும். அந்த வசனம் அந்த இடத்துல நிறைவேறிச்சு. லாசருங்கும் போது அவனுக்கு உயிர் வந்துருச்சு, காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா சார்? It brings a life in your lives. It brings a life. Hallelujah. இயேசுவினுடைய வார்த்தை இல்லாதவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே அர்த்தமற்றதாக இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் பிளான்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 40 வயசு வரைக்கும் இந்த ஊரில் நல்லா சம்பாரிச்சுட்டு ஊருக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஊரில் நம்மளுக்கு பெருசாக பிடிக்கலைங்க சகோதரி. ஆனால் என்ன 34-33 வயசில் தொட்டார். என்னுடைய மை பிளான் இஸ் ஓவர் ரிடன் பை மை காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எனக்குள்ள என்னைக்கு வந்ததோ என்னோடய வாழ்க்கை போக்கே மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்னோடய வாழ்க்கை போக்கு மாறிச்சு. கம்ப்ளீட்டாக அபவுட்டன் எடுத்து ஆண்டவருக்கு பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. என்னை விட்டு எதெல்லாம் போகணுமோ எல்லாம் போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் எதையுமே விட்டதில்லை. என்கிட்ட எது எல்லாம் இருக்கக்கூடாதோ அப்பா பிடுங்கிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் வேர்டு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. அவர் எடுத்துக்கிட்டார். வேலை விஷயத்துலேருந்து என்னென்ன என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதோ he literally took away from my life. Hallelujah. That is the glory of God. Hallelujah. If you surrender, you will see the same thing. Hallelujah. If you believe, you will see the glory of God. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய மகிமை எனக்குள் வந்தது. There are some situations in my life which I need to witness the God's glory is operating in my life. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? I myself need to witness. Hallelujah. அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஆண்டவர் உண்டாக்குவார். அப்பொழுதுதான் நான் எனக்குள் இருக்கிற தேவ மகிமையை காண முடியும். இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் வந்தார். நான் லிட்டரலாக பாவத்தை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய அர்த்தங்கள் இருக்காது. அவர் மூலமாக என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட அதுதான் பேசுகிறார். சகோதரி, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பாவம் என்ற இருளை நீக்குவார். பயம் என்ற இருளை நீக்குவார். எதிர்காலத்தில் உள்ள பயம், எந்த ஒரு மரண பயம் நீக்குவார். இந்த இடத்துல ஒரு இடத்துல லூக் 22nd சாப்டரில் 36லேருந்து 43வது வசனங்களை குறித்து வைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு 2 பேரை அறைகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து 2 பேரை அறைகிறாங்க சார். கொடூரமான ஒரு தண்டனை. ஒருத்தவன் சொல்கிறான், நீனும் நிறைய தப்பு பண்ணியிருக்கியா, அதான் உன்னையும் போட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கிறான். ஆனால் இன்னொருத்தவன் சொல்கிறான், பாவி நீனும் நானும் நிறைய பாவம் செஞ்சேன்டா, ஆனால் இவரோ பாவம் இல்லாதவர், இவரை போய் நீ இப்படி போய் ஏளனம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு he looked into the face of Jesus Christ. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? பார்த்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே. எப்படி ஆரம்பிக்கிறான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? When you come, இங்கிலீஷில் தான் பியூட்டிஃபுல். When you come in your glory in your kingdom, please remember me, my Lord. What a wonderful, faithful statement, my dear brothers and sisters. He is literally hanging in the cross. He has been crucified. But he is able to have a wonderful faith on Jesus Christ. Hallelujah சொல்லலாமா? அந்த இடத்துல அவனை சொல்கிறாரு, எப்படி ஆண்டவருடைய அவன் வாழ்க்கையில் உள்ள ஒரு இருள் எப்படி நீக்கிறார் பாருங்க. அவன் ஆண்டவர் எந்த கேள்வியுமே கேட்கல. அடுத்தது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இன்றே நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா?
today. Oh, that is God's glory. Hallelujah. அவன் வாழ்க்கையில் உள்ள இருள் போயிருச்சு சார். இயேசுவோடு சிலுவையில் அறைஞ்சதுனால அவன் இயேசுவும் அவனும் ஒன்றா கிடையாது. ஆனால் இயேசு அவனுடைய மகிமையை, அவருடைய மகிமையை எண்ணத்தை எப்படி அவனுக்கு தந்தார்? நீ என்னோட இருப்ப. அவர் அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவரோடு நீங்களும் நானும் இருக்க வேண்டும். என்னோடு அவர் இருக்க வேண்டும், உங்களோடு அவர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இட் இஸ் எ லிவிங் டுகெதர். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். சில பேரை நான் இப்போ பார்த்துருக்குறேன். பொண்டாட்டி அங்கே விட்டுவிட்டு இங்கே வந்து சம்பாதிக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு காலத்தில் நீங்கள்லாம் கஷ்டப்படுத்திருப்பீங்க. பணம் தான் நிறையா வருது, உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்குங்கிறீங்க. எப்படா விசா ப்ராசஸ் ஆகும்? மனைவி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவோம், சேர்ந்து இருக்கும் போது தானே சந்தோஷம். ஒரு அலையிலையை சொல்லலாமா? அதுக்கு தானே சார் மெயின் பர்பஸ்ஸு கல்யாணம் பண்ணதுக்கு. பொண்டாட்டி ஒரு தேசத்துலையும் மனைவி ஒரு கணவன் ஒரு தேசத்துலையும் இருக்கிறதுக்கா? இல்லை. ஏன்? தட் இஸ் த ரைட் பர்பஸ். அப்போ கர்த்தருடைய பர்பஸ் என் வாழ்க்கையில் நிறைவேறினா ஐ மஸ்ட் லிவ் டுகெதர் வித் தெம். முறையிலேயே சொல்ல முடியுமா? அதுக்கு தான் அவர் வந்தார். என் பாவங்களை மன்னித்து என்னை ரட்சிக்க, என்னுடைய பயம் என்ற இருளை நீக்கி என்னை ரட்சிக்க, என்னுடைய விசுவாசத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியங்களை அவருடைய மகிமையிலே தந்து என்னை ரட்சிக்க ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருடைய பிறப்பின் மூலமாய் திறந்து கொண்டிருக்கிறார். நல்ல பார்ப்போம். எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இன்றே நீ என்னோடு இருப்பாய். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல அவர் வைக்கிறாரு. அதான் காட்ஸ் க்ளோரி. ஹல்லேலூயா. மோசே முகமுகமாக எப்படி கர்த்தரோடு பேசுறான்? படைத்த கடவுளோடு பேசுகிறானே, எப்படி பேசுகிறான்? அவரும் பேசுகிறார், இவனும் பேசுகிறான். ஓ, எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம் இல்லைங்களா வேதத்தில். இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனையோ பேர் கர்த்தருடைய பிள்ளைங்க இருப்பீங்க. உங்களோட ஆண்டவர் பேசின சத்தத்தை கேட்டு இருப்பீர்கள், தேவன் உங்களோடு பேசினதை உணர்ந்திருப்பீர்கள். ஏன்? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகவில்லை, அவர் உன்னுடைய உயரத்திற்கு கீழே இறங்கி வந்தார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அதுதான் உண்மை. தேவனுடைய மகிமை எனக்காக இறங்கி வந்தது. இயேசு எனக்காக மனுஷனாக இறங்கி வந்தார். அதனால தான் வேதம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரனோ கொடுக்கப்பட்டார். அன்றைக்கி ஆண்டவர் கடைசியாக ஒரு வசனம் சொல்லுது, சமாதானம் பூமியில். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம். நீங்கள் எந்த பிரச்சனை, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, உலகத்தின் மூலமாய் சமாதானத்தை பார்த்துறாதே. யோவான் 14:27 சொல்லுது, இதோ ஐ கிவ் மை பீஸ் அன்டு யூ. ஒரு அலையிலையா சொல்லலாம். யார் சார் இதெல்லாம் செய்வா? யார் செய்வா? ஐ கிவ் மை க்ளோரி, ஐ கிவ் மை ஹோலினஸ் டு யூ, ஐ கிவ் மை ஃபெய்த் டு யூ. கடைசி ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, ஐ கிவ் மை பீஸ் அன்டு யூ. ஒரு அலையிலையா சொல்லலாமா? இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களை கூட நான் பார்த்துருக்கிறேன். அவங்க கூட சில நேரங்களில் சமாதானமே இல்லை பிரதர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குதானே செய்யுது. We are all going through some phases in our lives. Don't lose your peace. கர்த்தர் கொடுத்துற பீஸை நீ இழந்து போனதுனால தான் உன் வாழ்க்கையிலோ என் வாழ்க்கையிலோ சமாதானம் இல்லாமல் காணப்படும். ஆண்டவர் கொடுத்த பீஸ், இட் இஸ் ப்ரீஷியஸ். ஒரு அலையிலையா சொல்லலாமா? இயேசுவே நீங்கள் பாருங்கன்னு ஒரு ஆளும் சொல்லவே இல்லை. அவர் எனக்காகவும் உங்களுக்கு அவன் பிறந்தார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கேட்டுட்டு உலகத்தை படைக்கலை, எனக்கும் உங்களுக்கும் வேணும்னு சொல்லி உலகத்தை படைத்தார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? யூ டிடன்ட் கிரியேட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், through them God created you and me. ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் தேர் ஃபார் மீ. ஒரு அலையிலையா சொல்கிறீங்களா சார்? அப்போ ஆண்டவர் வந்தது எல்லாமே என்ன தெரியுமா? என்னை ஒரு சமாதானத்தின் பிள்ளையாய், அவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? சமாதான கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த ஒரு கிறிஸ்து பிறந்த நாள் கொண்டாடுகிற நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபைனல் கொஸ்டின் ஐம் ஆஸ்கிங் இஸ், do you live in peace? வாழ்க்கை பீஸாக போயிட்டு இருக்கு பிரதர் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்காக இல்லை, God can bring any pieces into his peace. ஒரு அலையிலையா சொல்லலாம். My humble question is, do you really want his glory in your life? Do you have the audacity to operate, to allow yourself to operate God's power in your life? That makes a huge difference. Difference should start from you, from me. Change should start from you and me. Hallelujah. ஆண்டவர் தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து ஒரு மாறுதல்களை உண்டாக்க விரும்புகிற தேவன். உன் மூலமாய் தான் இந்த உலகத்திற்கு அவர் எப்பேற்பட்டவர் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செயல்களை செயல்படுத்துகிறார்.